அடுத்த முக்கியமான மாநாடு எதுன்னு பாத்தீங்கன்னா 1922 மாநாடு. இது எங்க நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா கயா, சரிங்களா? புத்த கயான்னு சொல்லுவாங்க இல்லையா, பீகார்ல இருக்கக்கூடிய புத்த கயா, கயால நடந்திருக்கும். இதுக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இவரை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேசபந்து அப்படின்னு அழைப்பாங்க, சரிங்களா? தேசபந்து அப்படின்னு அழைப்பாங்க. அவருடைய ஒரு நிக்நேம் மாதிரி, புனை பெயர் மாதிரி இருக்கும். வேற என்ன சிஆர் தாஸ் அவர்களை பத்தி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேதாஜி இருக்கார் இல்லையா, அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவருடைய அரசியல் குருவா இருக்கிறவர் தான் யாருன்னா சிஆர் தாஸ். இவங்க பார்த்தோம், கோபாலகிருஷ்ண கோகலே பார்த்தோம், யாருடைய அரசியல் குரு? மகாத்மா காந்தி அவருடைய அரசியல் குரு. சிஆர் தாஸ் பாத்தீங்க அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய அரசியல் குரு, சரிங்களா? அவர் சுதந்திர போராட்டத்துல பங்கேற்க வரும்பொழுது சிஆர் தாஸ் தான் அவருக்கான வழிகாட்டியா இருந்திருப்பார், சரிங்களா? அப்ப இந்த சிஆர் தாஸ் தலைமை தாங்குறாரு. இந்த மாநாட்டுல என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ்குள்ள இருந்த ஒரு சில உறுப்பினர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, இன்னொரு ஒரு தனி இயக்கத்தை உருவாக்குறதுக்கு முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க. என்ன கட்சி உருவாக்குறதுக்கான அறிவிப்பு வெளியா இருக்கும் அப்படின்னா சுயராஜ்ய கட்சி, ஸ்வராஜ் பார்ட்டி, சரிங்களா? சுயராஜ்ய கட்சி, அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் ஸ்வராஜ் பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கான அறிவிப்பு வெளியானது, சரிங்களா?